வணக்கம் குழந்தைகளே. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் குழந்தைகள் இன்டெலிஜென்ட்டா மாறுறதுக்கு சில டிப்ஸ் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட், இந்த வீக் எண்ட்ல குழந்தைய விட்டு உட்கார வச்சு இந்த வாரத்துல நடந்த அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்ன சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல வைக்கலாம். அடுத்தது, நீ இந்த வாரத்துல அனுபவிச்ச ஹாப்பியஸ்ட் தருணங்கள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி சொல்ல வைக்கலாம். அடுத்தது, இந்த வாரத்துல நீ என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண, அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணு, அதே மாதிரி என்னென்ன டிஃபிகல்டிஸை ஃபீல் பண்ண அப்படிங்கிறத சொல்ல வைக்கலாம். இதெல்லாம் சொல்ல வச்சு அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத வச்சு அதுல கரெக்ஷன் இருந்தா இப்படி செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாற்று வழியை சொல்லலாம். அடுத்தது, ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சியை சொல்லி இந்த நிகழ்ச்சியை விவரிச்சு ஒரு கதை எழுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சீனை கொடுத்து நீ இதை டிரா பண்ணு, இதை சுத்தி என்னென்ன இருக்கும், எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிற டிராயிங் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அடுத்தது, விஷன் மெத்தட். என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்ப நம்ம எங்க ஒரு அந்த லீவு நாள்ல குழந்தைகளை கூட்டிட்டு எங்கேயாவது டூர் போவோம். அப்படி டூர் போகும்பொழுது உனக்கு வேண்டிய ட்ரெஸ்ஸை நீயே செலக்ட் பண்ணு, நீ எடுத்து அடுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைய அடுக்க சொல்லலாம். அதே மாதிரி கடைகளுக்கு கூட்டிட்டு போனா ட்ரெஸ் எடுக்கும் போது உனக்கு வேண்டிய ட்ரெஸ்ஸை நீ எடு. நம்ம பட்ஜெட் சொல்லிடணும், இவ்வளவுக்குள்ள நீ எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பட்ஜெட் சொல்றோம், இதுக்குள்ள நீ ட்ரெஸ் எடு அப்படிங்கிற மாதிரி எடுக்க சொல்லலாம். அடுத்தது, ஹோட்டலுக்கு கூட்டு போனா அந்த குழந்தைகளுக்கான உணவு நம்ம ஆர்டர் பண்ணக்கூடாது. அந்த புக்கை பார்த்து நீயே உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு தனக்கு வேண்டியது தானே ஆர்டர் பண்ற ஒரு தன்மையை வளர்க்கணும். அதே மாதிரி அடுத்தது, அந்த குழந்தைகளை நம்ம வாழ்க்கையில ஓரளவு நம்ம செல்லாம வளர்த்துருப்போம். அப்படி இருக்கும்பொழுது இன்னொரு பக்கம் கார்லயே கூட்டு வர மாதிரி கூட சில குழந்தைகள் இருக்கலாம். அந்த மாதிரி குழந்தைகளை ஒரு நாள் பஸ்ல கூட்டு போலாம். கூட்டு போய் பஸ்னா எப்படி இருக்கும், அங்க என்னென்ன மக்கள் எல்லாம் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அதை உணர வைக்கலாம். அதே மாதிரி வாழ்க்கையினுடைய இன்னொரு பக்கத்தை அவங்களுக்கு புரிய வைக்கலாம். ஒரு ஆர்ஃபனேஜ் கூட்டிட்டு போய் அங்க இப்படி எல்லாம் மக்கள் இருக்கிறாங்க, அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் மக்கள் எப்படிலாம் நோய்வாய்ப்பட்டிருக்காங்க அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்க வைக்கிறது. இந்த மாதிரி செய்யலாம். அடுத்தது, கடைசியா குழந்தைகளை பேப்பர் படிக்க வைக்கணும். அப்ப அன்றாட செய்திகளை தெரிஞ்சுப்பாங்க. தெரிஞ்சுக்கிட்ட உடனே சாயந்தரம் ஒரு ரவுண்ட் டேபிள் மாநாடு மாதிரி வச்சு இன்னைக்கு என்னென்ன நியூஸ் படிச்ச, அந்த டே டு டே லைஃப் இன்னைக்கு என்னென்ன நல்ல செய்தி சொல்லு, கெட்ட செய்தி சொல்லு, நாட்டுல என்னென்ன நடக்குது இதை சொல்ல வைக்கலாம். அதே மாதிரி அடுத்தது, இதுல புதுசா நீ கத்துக்கிட்ட இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் என்னென்ன, வொக்காபுலரி என்ன, ஆங்கிலமோ தமிழோ ஏதோ ஒண்ணு, வொக்காபுலரி என்ன அப்படின்னு சொல்லி அதை கேட்டு அதை ஒரு நோட்ல குறிக்க சொல்லலாம். குறிச்சு அதை யூஸ் பண்ணி நீ வேர்ட்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த மாதிரி சில மெத்தடை ஃபாலோ பண்ணோம்னா நம்முடைய குழந்தைகள் இன்னும் நல்ல ஒரு இன்டெலிஜென்ட்டா வளருவாங்க. இன்னும் நிறைய டிப்ஸ் இருக்குது, தொடர்ந்து பார்ப்போம்.